கலியுக கவிஞனுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு தொடங்குவோம். ராமன் நல்லவனா கெட்டவனா. விமானத்தில் வந்து சீதையை கொண்டு போன ராவணன் கடவுளா. பாலம் அமைத்து இலங்கை போன ராமன் கடவுளா என்று இன்றைய தலைமுறையினர் கேட்கிறார்கள். கம்பனின் ராமன் தர்மத்தின் தலைவன். குற்றமே இல்லாத ராமனின் கதையை பாடுகிறேன் என்று சொல்கிறார் கம்பர். கபந்தனும் சபரியும் சுக்ரீவனிடம் நட்பு வைக்க சொல்கிறார்கள். அதனால் கிஷ்கிந்தை வருகிறான். வந்த இடத்தில் அனுமன் வாலியின் சக்தி பற்றியும் வலிமை பற்றி சொல்லியும் கட்சி மாறாமல் சுக்ரீவனிடம் நட்பு வைக்கிறான். அண்ணன் தம்பியை கொல்வான் என்பதை ராமனால் நம்ப முடியவில்லை. சோதிக்க நினைக்கிறான். வாலியுடன் சண்டையிட சொல்கிறான். முதல் சண்டையில் கொல்லவில்லை. இரண்டாம் சண்டையில் சுக்ரீவனை மேலை தூக்கி பாறையில் அடித்துக்கொள்ள போனபோது மறைந்து நின்று அம்புவிட்டான். வாலி ராமனிடம் சில கேள்விகளை கேட்கிறான். கேள்விகளை நிதானமாக கேட்டு பதில் சொல்கிறான் ராமன். நம்மைப் போல் ராமன் இருந்தால் அப்போதே வாலியை பேசவிடாமல் கொன்றிருக்கலாம். ஆனால் வாலிக்கு பேசனுமதி கொடுக்கிறான். வாலி ராமனை நிந்தித்து பேசுகிறான். இது உண்மை. ஆனால் இறுதியில் ராமன் செய்தது சரிதான் என்று ஒத்துக்கொள்கிறான். சம்பந்தப்பட்ட வாலியே நீ செய்தது சரி என்று சொன்ன பிறகு தர்க்கம் தேவையில்லை. இல்லறத்தை விட்டு வந்தாய் சரி. வில்லறத்தை ஏன் விட்டாய் என்று கேட்கிறான். யுத்த நீதியில் மறைத்திருந்து அம்பெய்யக்கூடாது ஏன் செய்தாய். உன் பரம்பரை சொத்தே தர்மம் தான் அதை மீறிவிட்டாயே. பரதனுக்கு அண்ணன் நீ. தசரதன் மகன் நீ. கொடுத்த வாக்குக்காக மகனை காட்டுக்கு அனுப்பியவர் அப்பா. சூரிய குலத்தில் பிறந்தவன் நீ. அரக்கன் உன் மனைவியை தூக்கி சென்றால் குரங்கை கொல்ல வேண்டுமென்று சட்டம் இருக்கா. இப்படி கேள்வி கேட்கிறான் வாலி. கோவியில் தர்மம் உங்கள் குலத்துதிதோர்கள்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணாம் உருவத்தாய் உடைமை என்றோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிர்தின் வந்த தேவியை பிரிந்த பின்மை திகைத்தனை போதும் செய்கை. இந்த பாட்டை தான் உலக கவி அர்த்தம் கூறியுள்ளார். சீதை பக்கத்தில் இல்லாததால் இப்படி செய்தாயா என்று கேட்கிறான் வாலி. புத்திஸ்வாதினம் இல்லாதவனாக ராமன் இருந்திருந்தால் வாலியை பேச விட்டிருக்க மாட்டான். உடனே கொன்றிருப்பான். நிதானத்துடன் இருந்ததால் கேள்வி கேட்க வைத்துவிட்டு பதில் சொல்லுகிறான். விவாதத்திற்குரிய பாட்டின் பொருள் உன் குலதர்மத்தை நீ மீறலாமா. என்ன அழகு உனக்கு என்று சொல்கிறான் வாலி. உன் உயிரான சீதையை பிரிந்ததால் உயிரில்லா தேகமாக நீ இருக்கிறாய். சீதை அன்னபறவை போன்றவள். பார்க்கடல் கடைந்த போது கிடைத்தவள் சீதை என்ற லட்சுமி என்று சொல்கிறான். அதனால் செய்வதறியாமல் செய்துவிட்டாய். ஒரு மனகலக்கத்துடன் செய்தாயா என்று சொல்கிறான். நீ குற்றவாளி என்று சொல்லவில்லை வாலி. இது தான் உண்மை. இறுதியில் நீ என்னை கொன்றது சரி என்று சொல்கிறான் வாலி.